नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधे नामिने नमो आचार्यपादाय निदाग्रभवतायिने गौरगततामताय नगरग्रामतारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்லோகம் 21ங்களா மாதாஜி? 20வது ஸ்லோகம் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. 20வது ஸ்லோகம், அதாவது 20ல இருந்து 28 வரைக்கும் தேவர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு. 20 பார்த்துட்டோம், 21 தான் பார்க்கணும். திரைவித்யா, ஆமாங்க, 21 பார்க்கணும். 21வது ஸ்லோகம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் சீனே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரிதர்மம் அனுப்பிரபன்னா கதாஹதம் காமகாமா லபந்தே. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. அனுபவத்திற்கு அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினை அடைகின்றனர். பொருளுரை: மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவர் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கின்றனர். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திருப்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்தர சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜன்மாத் யஸ்ய யதா ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதும் பின்னர் மீண்டும் கீழே வருவதும் என்னும் சூழலில் அகப்பட்டுக் கொள்கிறான். அவனது நிலை ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பிறப்பின் சுழற்சியில் சிக்கிக் கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சாலச் சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகம் அடிக்கடி ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுவார். இது முக்கியமான ஸ்லோகம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க சொர்க்கலோகம் போவதுதான் இறுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சொர்க்கம் எய்து விட்டார் அப்படின்னு. எங்க போகணும் அப்படின்னா சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அதுதான் இறுதி லக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இறுதி லக்கு கிருஷ்ணர் இருக்கும் ஆன்மீக உலகை அடைவது, வைகுண்டங்களையோ அல்லது கோலோக பிருந்தாவனத்தையோ அடைவது. அதுலயும் மிக மிக உயர்ந்த லக்கு அப்படின்னா கோலோக பிருந்தாவனம். வைகுண்ட லோகங்கள் கூட நாம கிருஷ்ண பக்தர்கள் நினைக்கிறது கிடையாது. மிக உயர்ந்த இலக்கு, அதற்கு மேல எந்த உலகம் கிடையாது. மிக உயர்ந்த உலகம் அப்படின்னா கோலோக பிருந்தாவனம். ஆனா இந்த ஆன்மீக அறிவு வித்யா, அந்த ஆன்மீக அறிவு இல்லாத மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்வர்க்கம் தான் மிக உயர்ந்த உலகம் நினைக்கிறாங்க. ஆனா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஆ பிரம்ம புவனா லோகா. அதாவது ஆபிரம்ம புவனாலோக புனராவார்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே. எங்க போனாலும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மறுபிறப்பு இருக்கின்றது. பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம விருத்தி ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம். சோ எங்க போனாலும் உங்களுக்கு அது இருக்கு. இந்திரலோகத்துல இந்திரன் கூட கவலைப்படுறாரு, ஐயோ நம்ம சேர் பறி போயிருமே, அவங்க நிறைய தவம் பண்றாங்களே. இப்ப பிருத்து மகாராஜா 999 யாகங்களை நடத்தி அடுத்த யாகத்தை பண்ணும்போது அவர்
99 999 99 100 யாகங்கள், அஸ்வமேத யாகங்கள். சோ 99 யாகம் முடிச்சு அவர் அடுத்த யாகத்தை ஆரம்பிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை குதிரையை திருடிட்டு போயிடுறாரு. சோ தேவேந்திரனுக்கு எப்பவுமே தன்னுடைய சீட்டு பறி போயிடுமோங்கிற கவலை. நிறைய அவரும் தப்பு பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா நீங்க உம் விஸ்வாமித்திரர் இல்ல ஆஹ் அவர் கொண்டு வந்த பகவானுடைய மாலையை கீழே வீசினதுனாலதான் ஆஹ் அவருக்கு வந்து சாபம் கிடைச்சது. தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்தார். அவருக்கும் காம வயப்படுறார். கௌதம முனிவரின் மனைவியை அனுஷியா அவரை வந்து கண்ணு வச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஏமாத்திடுறாரு இந்திரன். இப்படி அவருக்கும் வந்து ஆசா பாசங்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்திரலோகத்துக்கு போனால் அங்க தப்பு செய்ய நேரிடணும். இந்திரலோகத்துக்கு போனா நம்ம புண்ணியங்கள் எல்லாம் தீர்ந்தவுடன் தானா கீழே தள்ளி விட்டுருவாங்க. இப்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த 5000 ரூபாய் 2 நாளைக்கு கூட வராது. அப்ப 3ஆவது நாள் கண்டிப்பா நீங்க வெளியேறியே ஆகணும். காசு இல்லைன்னா அவங்க உங்களை உள்ள வச்சிருக்க மாட்டாங்க, பில்லு கட்டியே ஆகணும். சோ அங்கிருந்து உதைச்சு தள்ளப்படுவீங்க. அது போல சொர்க்கலோகத்துக்கு போனா நீங்க இங்க என்னென்ன புண்ணியம் பண்றீங்களோ, ஏன்னா இதுதான் கர்ம பூமி. கர்ம பூமினா இங்க மட்டும்தான் கர்மங்களை சம்பாதிக்க முடியும். நல்லது கெட்டது, பாவ கர்மம், புண்ணிய கர்மம். சோ பாவம் செஞ்சா பாவத்துக்குரிய பலன், புண்ணியம் செஞ்சா புண்ணியத்திற்குரிய பலன். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு மேல போகணும். பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப பாவம் பண்ணீங்கன்னா நரகலோகத்துக்கு போகணும். இல்லைன்னா மறுபடியும் இங்க வந்து அனுபவிக்கணும். ஏதோ ஒரு வகையில பாவங்களையும் கழிக்கணும், புண்ணியத்தையும் நாம வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்திரலோகத்துல. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. புண்ணியம் தீர்ந்தவுடன் மறுபடியும் இங்கதான் மத்திய லோகத்துல பிறக்கணும். இந்த கர்ம பூமியில பிறந்து மறுபடியும் கர்மம் செய்ய ஆரம்பிக்கணும். சோ இங்க சம்பாதிக்கிறது தான் நம்ம மேல கீழே 14 உலகங்கள்ல போய் நம்ம செலவு பண்ணிட்டு வரோம். மத்த எந்த பூமியுமே கர்ம பூமி கிடையாது. நம்ம என்ன இங்க கிடைக்குதோ அதை கழிக்கிறக்கோ இல்ல பாவத்தை கழிக்கிறக்கோ இல்ல புண்ணியத்தை அனுபவிக்கிறக்கோத்தோ மேலே கீழே போயிட்டு வரோம். சோ இவ்வாறு ஒரு ஜீவராசியானது கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அந்த அடிப்படை உண்மை தெரியாமையே மறைக்கப்பட்டு, மாயினால் மறைக்கப்பட்டு அது மேல கீழேன்னு சுத்திட்டே இருக்கு. ராட்டினத்துல ஏறி இறங்க முடியாத மாதிரி வேறு வேறு உடல்கள், வேறு வேறு உலகம், வேறு வேறு லோகங்கள், கூடு விட்டு கூடு பாய்வது போல பல பல உடல்கள். பன்றியோட உடலோ, நாயோட உடலோ, பறவையோட உடலோ, மீனோட உடலோ, மனுஷ உடலோ, தனது புண்ணிய கர்மத்திற்கேற்ப அதுக்கு மீண்டும் மீண்டும் உடல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உடல்னு இருந்தா பிறக்கிறப்பவும் அழுக, இறக்குறப்பவும் அழுக. இடையிலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசை நிறைய காட்டுவாங்க மாயா. நீ கல்யாணம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன்னா ஜாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். காலேஜ் போனா ஸ்கூலே பரவாயில்லையாட்டு இருக்கு, காலேஜ்ல இன்னும் இவ்வளவு படிக்க சொல்றாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கணும். வேலைக்கு போனா அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் பெண்ட் எடுக்கிறாங்க. வேலைக்கு போனா கஷ்டம். கல்யாணம் பண்ணா சந்தோஷம்னு நினைச்சிட்டு ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் கழுத மாதிரி உழைக்கணும், மனைவி மக்களுக்காக உழைக்கணும். இப்போ எல்லாருக்குமே ஆண் பெண் இருபாலருக்குமே பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னத்தை அனுபவிச்சோம்? ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மாயையா இருக்கு. எத்தனையோ பொருள் வாங்கினேன், அந்த சந்தோஷம் இப்ப இருக்கா? நான் வாங்கினப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கான்னு கேட்டா அப்பப்ப அது மறைஞ்சு போகுது. ஒரு பொருளை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம், ஆனா அதனோட கவர்ச்சி கொஞ்ச நாளைக்கு தான். அது போனா இன்னொரு பொருளை வாங்குவோம், அதனோட கவர்ச்சி கொஞ்ச நாளைக்கு தான். வீடு, காரு, பங்களா என்ன வாங்கினாலும் அதனோட கவர்ச்சி கொஞ்ச நாள்ல இழந்துருது. நம்மளுக்கு நிரந்தரமா இருக்கிறது இல்ல. ஏன்னா இது மாயா உலகம். நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கிறது அந்த சிற்றின்பம் மட்டும்தான். சிற்றின்பம் அப்படின்னா ஒரு சிறிய காலத்திற்கு வந்து மின்னல் போல மறைஞ்சிரும். அப்புறம் அடுத்தடுத்து எங்கிட்டே இருப்போம். இப்படியாக அடுக்கடுக்கான ஆசைகள், அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம வாழ்க்கையில இந்த உடல் எனும் கருவியை வச்சு நாம நிறைய முயற்சி பண்றோம். ஆனா இன்பம் எதுலயுமே கிடைச்ச பாடில்ல. அப்ப எதுலதான் இன்பம் அப்படின்னா, வாங்க உங்களுக்கு தர்ற இன்பத்தின் இருப்பிடம் யாரு? கிருஷ்ணா. சோ இது பக்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அப்ப கிருஷ்ணரை விட்டு அவங்க வெளியில வெளியில போறதே கிடையாது. கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்காக அவங்களது நேரத்தை ஒதுக்குறாங்க.
அவங்க உடலை கொடுக்கறாங்க, அவங்க புலன்களை கொடுக்கறாங்க. சோ கிருஷ்ணாவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. சோ அந்த யாகத்தீயில, கிருஷ்ணா எனும் யாகத்தீயில, அந்த யாகத்துல வந்து அவங்க தன்னுடைய மனம், புலன்கள், தங்களது ஆசைகள், விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உள்ள போட்டுறாங்க. சோ அவங்க வந்து மனசுல எந்த பாரம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்க வெளிப்புற உடலுக்கு தான் வருமோ தவிர அவங்க மனசு அதனால பாதிக்கப்படுறது இல்ல. சோ இப்படியாக அவங்க லைட் மைண்ட் டிவோட்டிஸ் சங்கத்தை எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே எண்ண அலைகள். அங்க கிருஷ்ணரை பத்தி கேட்டு மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ சீனே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி, அந்த புண்ணியம் முடிஞ்சோன்னா மத்திய லோகத்துக்கு வர்றாங்க. சோ இது வந்து மரண உலகு அப்படின்னா, இங்க மீண்டும் மரண உலகம் அப்படின்னா மரணம் இங்க கிடைச்சிட்டே இருக்கும். எந்த, அதாவது உயர்ந்த லோகத்துல, சத்திய லோகத்துல பிரம்மாக்கு கூட மரணம் இருக்குது அப்படின்னா, அப்ப பிரம்மாட்ட தவம் செய்யறவங்க எல்லாம் கேட்பாங்க, எனக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு வரத்தை கொடு அப்படின்னு. அப்ப பிரம்மா சொல்லுவாரு, எனக்கே மரணம் இருக்குது, நான் எங்கேயா உனக்கு கொடுக்கறது அப்படின்னு. அசுரர்கள் எல்லாம் மரணமே எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்ப பிரம்மா சொல்லுவாரு, எனக்கே மரணம் இருக்குது, 100 வயசுதான், அப்புறம் நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு கேட்பாரு. அப்ப துன்பமயமான இந்த ஜட உலகுக்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நித்திய வாழ்வையும் பெறுவதே சச்சித் ஆனந்தம், அதுதான் சாலச் சிறந்தது அப்படின்னு கிருஷ்ணர் இங்க அடிச்சு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 22. அனன்யஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாஷதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஆனால் படிக்கிறேன். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூர்ணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன் உணர்வில் பக்குவம் அடைய செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோக என்று அழைக்கப்படுகின்றது. பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜடவாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. க்ஷேம என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அனன்ய சிந்தையந்தோ மாம், அனன்ய பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அனன்யனா என்ன, வேறு எந்த குறிக்கோளும் இன்றி, எனக்கு காசு வேணும், பணம் வேணும், அழகு வேணும், அறிவு வேணும், ஞானம் வேணும், சோ இந்த மாதிரி எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் சிந்தையந்த அப்படின்னா ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணணும், என்னை மாம் அப்படிங்கிறார், என்னை மட்டும், பகவானை மட்டும் எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி வழிபடும் போது, நித்தியமாக நீ வழிபடுபவர்களுக்கு பகவான் என்ன பண்றாருன்னா, வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பதை காத்தும் நான் பரிபாலிக்கிறேன். இதே வந்து நாம பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். பகவான் என்ன சொல்றார், 10வது அத்தியாயத்துல 10வது கேண்டோ 10th கேண்டோல சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச யஸ்யாஹம் அனுக்ரஹாமி ஹரிஷே தத்தனம் சனைஹ ததோதனம் தியஜந்தி அஸ்ய ஸ்வஜனா துக்கிதம். இதுல என்ன சொல்றாருன்னா, பரமபுருஷர் கூறினார், நான் யாருக்கேனும் அனுகிரகம் செய்ய விரும்பினால் அவனுடைய செல்வத்தை மெல்ல மெல்ல பறித்து கொள்வேன்.
பிறகு பரம ஏழையாகிவிட்ட அத்தகைய ஒருவனை அவனது உறவினர்களும் நண்பர்களும் ஒதுக்கி விடுவர். இவ்வாறாக அவன் ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்களை அனுபவிக்கிறான். இது கான்ட்ராவர்சியா இருக்குது. பகவத்கீதையில என்ன சொல்றாரு? நான் வந்து பரிபாலிக்கிறேன், ஆஹ் நான் வந்து இருக்கிறதையும் கொடுப்பேன், வேண்டியவற்றை கொடுப்பேன், இருக்கிறதையும் பரிபாலிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா இதே பாகவதத்துல என்ன சொல்றார்? நான் யாருக்கேனும் அனுகிரகம் செய்ய நினைச்சா அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பறிச்சுக்குவேன். அப்ப உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியா அவங்க ஒன்றன் பின் ஒன்றாக துன்பத்தை அனுபவிப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அப்ப வந்து அவர்கிட்டயே சரணடையணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாருங்களா மாதாஜி? ஆமா, அது வந்து எல்லாத்தையும் பறிச்சுக்குவேன் அப்படின்னா வேற கதியே இல்ல. இப்ப நம்ம கிட்ட செல்வம் இல்லைன்னா நாய் கூட திரும்பி பார்க்காது, உறவினர்கள் எல்லாம் ஓடி போயிருவாங்க. செல்வம் இருக்கிற வரைக்கும் நாம யார்கிட்டயாவது போய் செல்வமே இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 10,000 கடன் கொடுங்க அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து நம்மள வீட்டு கதவை தட்டினாலே உள்ள பூட்டிட்டு இல்லாத மாதிரி பாவனை பண்ணுவாங்க இல்லைங்களா? இதுதான் நடைமுறை. உலகமே இப்படித்தான் போகுது. அதை யாரையும் நாம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாமே இப்படித்தான் போகுது. செல்வம் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பேசுவாங்க, கீழ்த்தரமா பேசுவாங்க, பல பேர் முன்னாடி எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. செல்வம் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க. சோ இங்க அப்ப வந்து அப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்க கடவுளையவே திரும்பி பார்க்கல. அப்ப மாயாதேவி என்ன பண்றாங்க? பலவிதமான கஷ்டத்தை கிருஷ்ணர் மூலமா, மாயாதேவி நேர கொடுக்கறது கிடையாது. இப்ப கிருஷ்ணர் வந்து யாரையாவது பக்தர் பண்ணோம்னு நினைச்சாருன்னா மாயாதேவி மூலமா அவங்க செல்வத்தெல்லாம் ஏதோ ஒரு வழியில நஷ்டம் பண்ணி அவங்கள ரொம்ப எளிமையாக்கிடுறாரு. அப்போ நம்ம ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரந்தப, அதாவது செல்வத்தை வேண்டுபவன், வறுமையில் வாடுபவன், கேள்வியுடையவன், ஞானத்தை அடைய விரும்புவன், இவங்க எல்லாமே பகவானை நோக்கி வர்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல பகவானே எனக்கு செல்வம் கொடு, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதாதோ ஜிக்ஞாசா, கேள்வியுடையவன், நான் ஏன் பிறந்த, நான் ஏன் இத்தனை துன்பத்தை அனுபவிக்கிறேன், இந்த மாதிரி 4 பேர் பகவானை நோக்கி வர்றாங்க. அவங்க எல்லாமே மகாத்மாக்கள்னு சொல்றாரு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில பகவானை அவங்க சரணடைகிறாங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல 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 போய் நல்ல பக்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல வந்து அது செல்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி மிக்ஸ்ர கர்ம, பக்தி மிக்ஸ்ர ஞான, பக்தி மிஸ்ர அந்த மாதிரி யோகம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்புறம் பியோர் பக்திக்கு வந்துடுறாங்க. அப்போ பகவான் வந்து சில நேரங்கள்ல அவங்க கிட்ட இருக்கிறத பறிச்சிடுறாரு. ஆனா பக்திக்குள்ள ஏற்கனவே வந்தவங்க, ஏதோ ஒரு சுக்ருதினால குருவோட கருணையினால வந்தவங்க, அவங்களோட செல்வத்தை பகவான் பறிக்க மாட்டார். ஏன்னா பக்திக்குள்ள வந்து பகவானை நல்லா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு பகவான் என்ன பண்றார்? இந்த ஸ்லோகத்தை சொல்றார். எனது நித்திய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பதை காத்தும் நான் பரிபாலிக்கிறேன் அப்படிங்கிறார். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பகவானை ஏற்கனவே இனிமேல் கொண்டு வர வேண்டியதில்லை. பகவான் இவங்களை ஏற்கனவே அவங்க பக்திக்குள்ள வந்துட்டாங்க. அதனால என்ன பண்றார்? அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தையும் காக்கிறார். அதாவது நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறத நாம என்ன பண்றோம்? பகவானுக்கு கொடுத்துட்றோம். என்னோடதுன்னு நினைக்கிறது இல்ல. முதல்ல அந்த உரிமை உணர்வு நம்ம கிட்ட கிடையாது. யாருகிட்ட உரிமை இருக்கு, உரிமை உணர்வு இருக்கோ இதெல்லாம் என்னோடது, பகவானுக்கு என்ன இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பகவானை பற்றியே நினைக்காம அந்த செல்வத்தினால மயங்கி இருக்கிறவங்க கிட்ட அதை பறிச்சிடுறாரு. ஆனா யாரெல்லாம் பக்திக்குள்ள இருந்து எல்லாம் பகவானுடையது அப்படின்னு உரிமை உணர்வை அவங்க இழந்து விடுகிறார்களோ, எல்லாமே பகவானுடையதுன்னு சொல்லி அவங்க உண்மையை ஏத்துக்கிட்டாங்க. இதுல உரிமைங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு கிடையாது. நாமெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி மாதிரி. ஒரு ஹோட்டல்ல போய் இருந்தா இது என்னோட இடம்னு நம்ம போய் சொல்லுவோமா? நாம எப்படி வெளியேற போறோம்? இந்த ஜட உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, இதுல வெளியேற போறோம். அப்ப இருக்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அனுபவிக்கிறதுக்கு, ஆனா நிரந்தரமா கிடையாது. எல்லாமே கடவுளுடையது. இதை யார் உணர்கிறார்களோ அவங்களுக்கு வந்து இருக்கிறதை பாதுகாக்கிறார். ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே.
எல்லாமே பகவானுடையதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு அவரைவே நம்ம அது அவர்தான் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுத்துட்றாரு. பக்தர்களுக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கும். பகவான் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்றது கிடையாது. என்னுடையது என உரிமை உணர்வு முதல்ல விட்டுறோம். அதுக்கப்புறம் அது என்ன கொடுத்தாலும் அதை பகவானோட சேவையில ஈடுபடுத்துறோம். அதனால பகவான் நம்மள சோதிக்கிறது இல்ல. ஆனா யாரெல்லாம் பகவானை மறந்து என்னுடையதுன்னு சொல்லி பகவானை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்களோ பல ஜென்மங்களா பாப்பாரு. இவங்க சும்மா எல்லாம் வரமாட்டாங்க, இவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துட்டாதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை எடுத்துறாரு. ஏன்னா அதிகமா செல்வத்தின் மேலதான் எல்லாருக்கும் பற்று. சோ இந்த செல்வத்தை மட்டுமல்ல, யார் யார் எது மேல பற்று வச்சிருக்கிறாங்களோ அந்த சோதனை கொடுப்பார். நீ இவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற, நம்பிக்கை வச்சிருக்கிற, சோ அவங்க மூலமா உன்னை டெஸ்ட் பண்ற. ஏன்னா பகவானுக்கு தெரியும் யாரு எதுல நம்பிக்கை அதிகமா இருக்கு. பகவானை தவிர யார் மேலேயாவது நீங்க நம்பிக்கை அதிகமா வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு டெஸ்ட் வைப்பார். செல்வத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு டெஸ்ட் வைப்பார். சோ பகவான் தன் மேல அந்த ஆத்மாவின் கவனத்தை திருப்புவதற்காக பல வழிகள்ல அவரும் முயன்று பாக்குறாரு, பல ஜென்மங்களா. நீ ஏன் இங்க கடந்து அவஸ்தைப்படுற, இல்லாத உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா, மமதை, ஒரு பொய்யான ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, திரும்பிப்பார், என்னை திரும்பிப்பார், இன்பமயமான உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், உன்னை என் குழந்தை, நீ எங்கிட்டயே வா திரும்பி அப்படின்னு சொல்லி நம்மள இந்த மாதிரி பரிபாலிக்கிறார். அப்ப கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் கேட்டல், கூறுதல், நினைத்தல், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூரணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்ளுவதே தனது ஒரே விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வில் பக்குவமடைய செய்கின்றது. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா இது ஆத்மாவுக்குரிய செயல். ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு, உடலுக்கு கிடையாது. உடலுக்கு வந்து மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி மனத்துக்கு மகிழ்ச்சி, உடலுக்கு இன்பம். அந்த மகிழ்ச்சி இன்பம் அதெல்லாம் வந்து சோப்பு குமிழ் மாதிரி சீக்கிரம் உடைஞ்சு போயிடும். ஆனா ஆனந்தம் அப்படின்னா ஆத்மா நித்தியமானது, அதனால ஆனந்தமும் நித்தியமானது. நாமெல்லாம் பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்ச அங்கத்துணுக்கு. சோ எப்படி ஒரு உடலுக்கு பல்வேறு உறுப்புகள் சேவை செய்கிறதோ அது போல நாமெல்லாம் பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சதுனால பகவானுக்கு சேவை செய்வதே நம்ம ஸ்வரூப நிலை, உண்மையான நிலை. ஜீவேன சொரூபஹய கிருஷ்ணேர நித்தியதாச. ஆனா அதை விட்டுட்டு என்னோட புலன்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைச்சா அது முடியாது. அப்ப இங்க வந்து நாம ஒரு ஒப்பீடு சில பிரபுபாதர் சொல்றார். அதாவது பகவான் அப்படின்னா நெருப்பு, நாமெல்லாம் என்ன நெருப்பு தூள்கள். அந்த நெருப்புல இருந்து விழுகும் பாருங்க ஒரு கங்கு, பல கங்குகள் தெரிச்சு விழுகும். அந்த கங்கு மாதிரி நாமெல்லாம். அப்ப அந்த கங்கு அந்த நெருப்புல இருந்து தெரிச்சு விழுந்தோம்னா என்ன ஆகுது? ஹரே கிருஷ்ணா. சாம்பலாயிரும். அதனோட பவர் இழந்துருது. அது போலத்தான் நாம பகவானை விட்டு பிரிஞ்சு வரும்போதே நாம என்ன ஆயிடுறோம், நம்ம சக்தியை இழந்துடுறோம். நம்ம சக்தியை, ஆன்மீக சக்தியை இழந்து இங்க பௌதிக சக்தியில விழுந்து தடுமாறிட்டு இருக்கிறோம். அப்ப மீண்டும் அந்த சக்தி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பகவானோட சேவையில ஈடுபடணும். பகவான் சம்பந்தம் இல்லாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் 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 கஷ்டம். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. உங்களுக்கு இன்பம் வேணுமா? இன்பத்தின் இருப்பிடமான கிருஷ்ணரை சரணடையுங்கள். அவரை பற்றி சும்மா என்ன பண்ணணும், அவருக்கு சேவகம் அப்படின்னா அவரை பத்தி கேளுங்க, அது போதும். இப்ப அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் குழந்தை என்னை பத்தி பேசிட்டு இருக்கான், ஆஹா அப்படின்னு சொல்லி பரமாத்மா உள்ள இருந்து ரசிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆனந்தம் அடையும் போது பக்கத்துல இருக்கிற ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் அடையும். ஏன்னா அவருக்கும் ஆத்மாக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு, க்ளோஸ் ரிலேஷன். நம்மெல்லாம் பகவானோட நெருங்கிய உறவினர்கள்.
இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ நம்மளுக்கு ரிலேஷன் அப்படின்னா நம்ம போய் என்ன சொல்லுவோம்? எங்க பெருமையா சொல்லி. ரொம்ப பெருமையா சொல்லுவோம். அவங்க ம். எங்க சொந்தக்காரங்க, அவங்க எங்க சொந்தக்காரங்க. ஒரு பெரிய பணக்கார ஃப்ரெண்டு கிடைச்சதுன்னா அவ எப்படியோ தெரியுது அவங்க வந்து நம்மளுக்கு ரிலேஷன். அவங்க ஏற்கனவே எனக்கு சொந்தங்க அப்படின்னு. இவங்களை தெரியும் எனக்கு நல்லா, இவங்க ஏற்கனவே எனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடுவோம். அது போல தான் மிகச்சிறந்த மனிதர்களை நாம எப்படி அவங்க நம்ம நண்பரா இருக்க கூடாதா, அவங்க வந்து நம்மளுக்கு ரிலேஷனா இருக்க கூடாதான்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஏற்கனவே பகவானோட ரிலேட்டிவ். அவர் என்னோட தந்தை. நம்மள தினம் தினம் நினைச்சு பெருமைப்படணும். அவர் எனக்கு சுக்கிருதம் சர்வபூதானாம். அவருடைய நண்பன் உள்ள இருக்காரு. பரமாத்மாவா எனக்கு எனக்கு எப்பவுமே உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இதை உணர்ந்தா நம்ம எப்பவுமே சந்தோஷப்படுவோம். அவர் என்னை மறக்கிறதே கிடையாது ஒரு செகண்ட் கூட. நான் மறந்துடுவேன், அடிக்கடி மறந்துடுவேன். ஒரு 3 மணி நேரம் பாகவதம் காலையில பாகவதம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரபுவோட கிளாஸ் கேட்கிறோம். அப்புறம் பகவத்கீதை படிக்கிறோம். 3 மணி நேரம் தொடர்ந்து அவரோட நினைவுல இருக்கிறோம். அப்புறம் நாம என்ன செய்யறோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா தொடர்ந்து அவரோட அகைதுகி அப்பிரத்திகதா அனன்ய, அதாவது வேறு குறிக்கோள் இன்றி அவரை நினைச்சிட்டே இருக்கிறோமா கேட்டா கிடையாது. ஆனா எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்கள அவர் வந்து என்ன பண்றார்? என் குழந்தை என் குழந்தை பாரு என்னைவே இப்போ நினைச்சிட்டு இருக்குதுன்னு அவரை அரவணைச்சுக்குவார். சோ பகவானுடைய அன்பை பெற வேண்டும் என்றால், இப்ப யாராவது அம்மா அப்பாக்கு 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு குழந்தை மட்டும் அம்மா அம்மா சாப்பிட்டோன்னு தான் நான் சாப்பிடுவேன், அம்மா அப்பா சாப்பிட்டாங்களான்னு ஓடி வந்து பாக்குறது, அம்மா என்ன பண்றாங்கன்னு அடிக்கடி வந்து பாக்குறது, அம்மாவுக்காக கேர் எடுத்துக்கிறது, அவங்களுக்குரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறது, அம்மாவை என்னைக்கும் மறக்காம இருக்கிறப்ப அந்த அம்மாக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பிடிக்கும். 3 குழந்தையை விட அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அது போல எப்பவுமே தன்னை பற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் இதை பேசிக்கொண்டிருக்கிற பக்தர்களே பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. மத்தவங்க எல்லாம் குழந்தைங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களெல்லாம் விட இவங்கள ரொம்ப ஸ்பெஷலா பிடிக்கும் பகவானுக்கு. அதான் சொல்றாரு, சமோகம் சர்வ பூதேஷு நமேத்வேஷ்யோ அஸ்தின பிரியக ஏ பஜந்தி தும்மாம் பக்தியா மயி தேஷு சாப்பியகம். எல்லோரையும் சமமா பாப்பேன். ஆனா அடுத்த லைன்ல உடனே என்ன சொல்றார்? ஏ பஜந்தி தும்மாம் பக்தியா. பஜந்தி அப்படின்னா என்னோட பக்தர்கள் எனக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். அப்ப அந்த பக்தர்களுக்கு வந்து விதியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, விதிப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் எக்ஸம்ஷன். அவங்களுக்கு பகவான் வந்து தனி கருணை காட்டுறார். அவங்களாம் விதி மாறிடும். எப்படி எப்படியோ போற விதியெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுமூகமா இருக்கும். அவங்க அவங்க அப்போ ஒரு பக்தன் துன்பம் அனுபவித்தாலும், நான் வந்து மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கணும், ஆனா ஒரு 10% தான் பகவான் எனக்கு தந்திருக்காரு. ஒரு பக்தனோட எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஐயோ துன்பம் அனுபவிக்கிறேனே, நான் சாமி கும்பிடுறேன் ஆனாலும் அந்த சாமி என்னை காப்பாத்தலையே, அப்படியெல்லாம் அவங்ககிட்ட புலம்பலே கிடையாது. நான் சொச்சதி நான் காங்ஷதி. அவங்ககிட்ட எந்த புலம்பலும் இல்லை. ஏன்னா அவன் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. தான் அனுபவிக்கும் துன்பம் இதை விட ரொம்ப அதிகமா இருக்கணும், ஆனா எனக்கோ பகவானோட கருணையினால ரொம்ப கம்மியா இருக்கு. அதே போல ஒரு மகிழ்ச்சி வந்தாலுமே நான் இதை அனுபவிக்க தகுதியற்றவன், ஆனா பகவானோட கருணையினால எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்தன் நினைப்பான். இதுதான் பக்தனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள எண்ணத்துல வித்தியாசம். சோ இப்படி பகவானுடன் உறவு கொள்ளுவதே தனது ஒரே விருப்பம் என்னும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வில் பக்குவமடை செய்கிறது. அத்தகைய பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோக. யோகா அப்படின்னா பகவானுடன் இணைதல். அப்ப பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜடவாழ்வுக்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. ஷேம என்பது பகவானின் கருணையின் பாதுகாப்பினை குறிக்கிறது, கருணையான பாதுகாப்பினை குறிக்கிறதே. இப்ப பிராமின்ஸ் எல்லாம் க்ஷேமமா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது வந்து பாதுகாப்பா, பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். எப்பவுமே பக்தன் வந்து பகவானை விட்டு பிரியறதில்ல, பகவான் பக்தனை விட்டு பிரியறதில்ல. அப்ப கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். கிருஷ்ண உணர்வை அடையணும்னா நம்ம முயற்சி, தனிப்பட்ட முயற்சி எல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து பகவான் உதவி செய்ய வேண்டும். குரியருக்கு அந்த அறிவை ததாமி புக்தி யோகம் தம் மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச.
அந்த புத்தியும் அவர் ஞாபகத்தையும் அவர் தான் தர்றாரு, ஞாபக மறதியும் அவர் தான் தர்றாரு. சோ பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்குரிய அறிவை உங்களுக்கு தர்றாருன்னா சோ கிரேட். நம்ம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அப்ப நான் அப்படிங்கிறது எனது என்கிறது யாருகிட்ட அதிகமா வேலை செய்யலையோ அவங்களுக்கு தான் இந்த லக்கெல்லாம் கிடைக்கும். நான் தான் அதிகமா என்னை மற்ற துன்பத்துல இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், என்னோட சொந்த முயற்சினால் நான் படிக்கிறேன், என்னோட சொந்த முயற்சினால கடவுளை புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் கிடையாது. அதுக்கும் அவர் தான் காரணம். சோ அந்த நான் எங்க அடிபடுகிறதோ, எனது அப்படிங்கிறத எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில குறைக்கிறீங்களோ அத்தனை தூரம் பகவானை நெருங்கலாம். இந்த நான் எனது என்கின்ற மமாகாரம், அகங்காரம் எவ்வளவு தூரம் நீங்க பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. 60% உங்ககிட்ட நான்கிற அகங்காரம் இருக்குது, 40 தான் கிளியரா இருக்கு அப்படின்னா 40% பகவானை நெருங்கலாம். எந்த பக்தனுக்கு நான் எனதுங்கிற அந்த உரிமை உணர்வு இல்லையோ அவன் 90% இல்ல அப்படின்னா 90% பகவான்கிட்ட போயிடலாம். மொத்தமாவே இல்ல அப்படின்னா மொத்தமாவே பகவான கிட்ட போயிடலாம், நெருங்கலாம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான தடை. நிறைய வாழ்க்கையில தடை கற்கள் இருக்கும். நீங்க ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா நிறைய தடைகளை தாண்டி தாண்டி ஓடணும். அது மாதிரி நம்ம பகவானை நெருங்கறக்குரிய முக்கியமான தடைகள் என்ன? நான் எனது. ஏன்னா இந்த பூமிக்குள்ள வர்றதுக்கு காரணமே இதுதான். என்னோட பேர், என்னோட வீடு, என்னோட காரு, என்னோட. ஒரு சின்ன குழந்தை ஆரம்பிக்குது, பிறக்கும்போது ஒண்ணுமே இருக்காது. வளர வளர இது எங்க அம்மா, இது என்னோட பொம்மை, இது எங்க கார், இது எங்க வீடு அப்படின்னு ஒன்னொன்னு சொல்லி கொடுக்குறான். விவரமா வளர்த்துறாங்களாமா. குழந்தைக்கு அப்படியே சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அப்ப இருந்து அந்த அகங்காரம், பொய் அகங்காரம் வளர்ந்து 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 கடைசியில அது இந்த பௌதிக உலகத்துல, ஜட உலகத்துல ஜடத்தோட இணைந்து போகுது. அந்த ஜடத்துல இருந்து எப்படி விடுவிக்கணும்னு ஒரு தாய் தந்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு பொருளை பாதுகாக்கறதுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதுக்காக இது உன்னோடது. இப்ப ஸ்கூலுக்கு போனா இதெல்லாம் நீ வேற குழந்தைக்கு கொடுக்கறாத, இதெல்லாம் தொலைச்சிடாத, இதை எடுத்துட்டு வரலைன்னா அடி உழுகும். இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் அந்த உரிமை உணர்வை போத்தி போத்தி வளர்த்துறாங்க. அப்படி ஃபீட் பண்றாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. மாதாஜி அந்த மாதிரி சொல்லக்கூடாதா மாதாஜி பசங்களுக்கு? சொல்லணும் மாதாஜி. ஆனா இது கடவுளோட. ஆமா, அத ரொம்ப அந்த உரிமை உணர்வை கொடுக்க கூடாது. எப்படி சொல்லணும் மாதாஜி? பேசலாம் மாதாஜி, அது பேசலாம். பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுக்கணும். இது பத்திரமா கொண்டு வந்துரு. இது இல்லைன்னா அப்பாக்கு கடைக்கு போக நேரம் இல்ல, உனக்கு மறுபடியும் வாங்கி தரக்கு முடியாது, உன்னோட கோட்டை இந்த மாசம் முடிஞ்சது. சோ இது பத்திரமா கொண்டு வா. அந்த மாதிரி ஜென்ரலா சொல்லணும். இது உன்னுடையது, நீ திருப்பி எல்லா பொருளும் உன்னுடையது, வேற யாருக்கும் கொடுக்காத, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏழை பசங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரக்கூடாது. நீ அம்மாட்ட கேட்டு கொடு, உனக்கு தெரியாது இப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளர்க்கணும். எல்லாமே நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த கடவுள் உணர்வை அவன் குழந்தையில இருந்து நாம ஊட்டி வளர்க்கணும். பொய் அகங்காரத்தை ஊட்டி வளர்க்கறதுக்கு பொதுவா கடவுளோட உணர்வை ஊட்டி வளர்க்கணும். இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது இப்போதைக்கு, அதனால நீ தொலைக்காத. இப்ப நாம அனுபவிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்ததுங்கிறத அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வைக்கணும். சரி, அடுத்தது ஸ்லோகம் 23. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்த்யா யவிதி பூர்வகம். மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். பொருளுரை: தேவர்களை வழிபடுவது மறைமுகமாக என்னை வழிபடுவதே என்ற போதிலும் அத்தகு வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டுவிட்டு
இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றுக்கு உணவளிக்காமல் உடனே பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வதும் முட்டாள்தனமானதாகும். பரமபுருஷ பகவானின் உடலின் அரசாங்கத்தில் மாதாஜி, உடலின் உடல் உடலின் இல்ல சரி உடலின். சரிங்க. பரமபுருஷ பகவானின் நீங்க புரிஞ்சு அரசாங்கத்தில் படிச்சீங்கன்னா அந்த தப்பு வராது. சரிங்க. புரிஞ்சு படிச்சீங்கன்னா அந்த தப்பு வராது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம். வயிற்றிற்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உடலின் உறுப்புகளுக்கு சேவை செய்வது முட்டாள்தனம். பல்வேறு சேவை செய்வதும் முட்டாள்தனமானதாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுபவர்களே தேவர்கள். அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதே அல்ல. அதுபோல ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தானாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதியாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது கூட சட்ட விரோதமாகும். அதுவே இங்கு அவித் பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டு பூர்வகம் அவிதி பூர்வகம் என்று அவித்தி. அவிதின்னு இங்க போட்டுருந்துச்சு மாதாஜி. அவித்திங்களா? சரிங்க. இல்ல, அவித்தி. அவிதி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால் அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். இப்போ தேவர்களை வழிபடுறவங்க பகவானுடைய கருணையினாலதான் அவங்கள வழிபடுறாங்க. பகவான் அனுமதி கொடுக்கணும் அந்த தேவர்களை வணங்குறதுக்கும். சோ தேவர்களை வணங்குவதன் மூலமாக, ஏன்னா அவங்க யாரையாவது ஒருத்தரை அவங்க சரணடைகிறாங்க. அப்படியே படிப்படியாக மேல வர்றாங்க. தேவர்களை வழிபடுறவங்க அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் ஏற்பட்டு தேவர்கள் பரமபுருஷ பகவான் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சு ஒவ்வொரு ஜென்மமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டெவலப் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மெதுவா மேல வர்றாங்க. சோ குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவது. ஆனா அப்படி வர்றது தவறு. ஏன்னா பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை வழிபடுவதுதான் உண்மையான வழிபாடு. தேவர்களை வழிபடுறது அவிதிபூர்வகம், அதாவது தவறான வழி. சோ தேவர்களை வழிபடணும்னா கூட பரமபுருஷர் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். சோ அவரவர் இதயத்தில் இருந்து கொண்டு யார் எதற்காக விருப்பத்தை அவங்கெல்லாம் வளர்த்துக்கிறாங்களோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக அவர்களுக்குரிய தேவதைகளை வழிபடும்படி பகவானே அங்க அவங்களுக்கு அறிவுறுத்துறார். உள்ள இருந்து பரமாத்மாவாக, நீ லக்ஷ்மி செல்வம் வேண்டுமா, லக்ஷ்மியை வழிபடு. நீ கல்வி வேண்டுமா, சரஸ்வதியை வழிபடு. உனக்கு வீரம் வேண்டுமா, சிவனை வழிபடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைகள் அவங்கள வழிபடுறதுக்கு பகவானே உள்ளிருந்து அந்த ஞாபகத்தை கொடுக்கிறார். மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் சார். சோ இவங்க தன்னால ஒவ்வொருத்தரும் போய் தேவதைகளை வழிபட முடியாது. அதுக்கு பகவான் அனுமதி கொடுக்கணும். உபத்ரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு. பகவானது அனுமதி இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப தேவர்களை வழிபட்டால் கூட அவங்க பகவானை மறைமுகமாக வழிபடுற மாதிரி. அத்தகு வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ ஏன்னா மரத்தோட வேருக்குதான் நீர் ஊத்தணும். அதை விட்டுட்டு கிளை செடி, அந்த இலை, பூ, காய் அதுக்கெல்லாம் ஊத்தக்கூடாது. சோ பகவானான பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்கு வழிபாடு செஞ்சாலே அவங்க எல்லாருமே திருப்தி அடைவாங்க. சோ அறிவின்றி செய்யப்படுவதுதான் தேவர் வழிபாடு, அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றுக்கு உணவிடாமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வது முட்டாள்தனம். இப்ப வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுறோம், நீ டெய்லி நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி காதுக்குள்ள கொஞ்சம் ரசத்தை, கண்ணுக்குள்ள கொஞ்சம் சாம்பாரு, மூக்குக்குள்ள கொஞ்சம் மோர் அப்படிலாம் ஊத்துவோமா? நீ சாப்பிடு, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு பண்ணுவோமா? முடியாது இல்லையா? அது போல
பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்துல அதிகாரிகளாகவும் இயக்குனர்களாகவும் செயல்படுறவங்க தான் இந்த தேவர்கள். இப்படி ஒரு அரசருக்கு கீழே பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க, உப அமைச்சர்கள் இருக்காங்க, அலுவலர்கள் இருக்காங்க. அது போலத்தான் தேவர்கள். அப்ப பகவானுக்காக அவங்க சில காரியங்களை செய்யறாங்க. சோ அதிகாரிகளாலும் இயக்குனர்களாலும் விதிக்கப்பட்டதை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கத்தால் ஏற்றப்பட்டதை தான் கடைபிடிக்கணும். அது போல இறைவனின் முழுமுதற் கடவுளை, இறைவனான முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகைய வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குனர்களையும் தாமாக திருப்தி அடை செய்யும். அதிகாரிகளும் இயக்குனர்களும் அரசின் பிரதிநிதிகள், அவ்வளவுதான். சோ அவருக்கு லஞ்சம் கொடுப்பதுங்கிறது தான் விரோதமானது. இப்ப அரசாங்க அதிகாரிகள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அவங்க தானா செஞ்சிருவாங்க. நீங்க போய் இடையில லஞ்சம் கொடுத்து எனக்கு சீக்கிரமா செய், 10 நாள் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரே நாள்ல செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தீங்கன்னா அது சட்டத்திற்கு புறம்பானது. அது போல தேவர்களை வழிபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. சோ இதுதான் அவிதிபூர்வகம், தவறான வழி அப்படின்னு சொல்லப்படுது. சோ வேறு விதமா சொன்னா அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்து